நான் வாழணும். ஐ வாண்ட் டு லிவ். நான் சாகக்கூடாது. நான் சாக மாட்டேன். இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. 21 வருஷமா நான் அனுபவிக்காத சந்தோஷம் இனிமேதான் எனக்கு கிடைக்க போகுது. எல்லாம் கூடி வர நேரம் கடவுள் என்னை ஏமாத்திட்டாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் அடிபடுறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் பிறந்தப்பவே எனக்கு முத அடி கிடைச்சது. கொஞ்ச நேரம்டா பொறுத்துக்கம்மா. அக்கா கொஞ்ச நேரம் பொறுத்துக்காக்கா. முடிஞ்சிருச்சு. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன ஆச்சு ராசாத்தி? ராசா போயிட்டாடா. நான் பிறந்த அடுத்த நிமிஷமே என் அம்மா செத்துட்டாங்க. நான் என் அம்மா முகத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படல. என் அம்மா என் முகத்தை பார்க்காம போயிட்டாங்களேன்னு தான் வருத்தப்படுறேன். ஒவ்வொரு அம்மாவும் தான் புள்ள டாக்டரா வரணும், கலெக்டரா வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் என் அம்மாவுக்கு யமனா வந்தேன். என் அப்பா என்னை முதல்ல பார்த்தப்ப என்ன சொன்னார் தெரியுமா? சாணிய. நான் பிறந்ததும் என்னை பத்தி கேட்ட முதல் வார்த்தை அதுதான். நிலாவை காட்டி சோறு விட்டுறது, நாயை காட்டி சோறு விட்டுறது, இந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில இல்ல. என் அப்பா இல்லாதப்பதான் எனக்கு சோறே கிடைக்கும். சில சமயத்துல அதுக்கும் ஆபத்து வரும். இந்த சனியனுக்கு சாப்பாடு ஒரு கேடு. அதான் ஆத்தாலேயே முழுங்கிட்டு தானே வந்திருக்கிறான். வேலைக்கு கொட்டிக்கோ. இன்னும் எதையெல்லாம் முழுங்க போறியா? நான் அப்பாவோட வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டதா அவர் நினைச்சாரு. அதான் நான் திங்கிற சொத்தையே மண்ணில போட்டாரு. அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அவனை என் கண்ணுலயே காட்டாத. நான் பெத்த பாவத்துக்கு பணத்தை அனுப்புற. கூட்டிட்டு போ. என்னோட 7.5 வயசுல என் அப்பாவை விட்டுட்டு என் பாட்டியோட வந்தேன். என் அப்பாவை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவரும் என்னை பார்க்க முயற்சி எடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் 7.5 வருஷமா அவரோட இருந்த சனியை அவரை விட்டு விலகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டியோட பராமரிப்புல தான் வளர்ந்தேன். வயசானதாலையும் பல வியாதிகளாலையும் பாட்டி எப்பவும் சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க. அன்பா ஆதரவா என்கிட்ட பேச யாருமே இல்லை. அம்மா எனக்கு நினைவா இந்த படத்துல மட்டும்தான் இருக்காங்க. வருஷங்கள் ஓடிடுச்சு. நான் +2ல 1050 மார்க் வாங்கி BCA ஜாயின் பண்ணேன். காலேஜ்ல 2வது வருஷம் படிச்சுட்டு இருந்தப்பதான் என் வாழ்க்கையில அவளை சந்திச்சேன். என்ன சாப்பாடு பாட்டி? தயிர் சாதப்பா. தயிர் சாதமா? ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு வெஜ் புலாவ், சில்லி சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? டேய், அதெல்லாம் நான் செஞ்சேனா நாளைக்கே நான் செத்துருவேன்டா. சாவு சந்தோஷமா தூக்கி போட்டு போறேன். சொல்லுவடா, நான் ஒருத்தி இல்லைனா உன் அப்பா என்னைக்கோ உன்னை சாவடிச்சிருப்பான்.
பாட்டி போயிட்டு வரேன். தம்பி தம்பி இங்க வாயே. என்ன விஷயம்? ஆக்சுவலி நான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். ஷாப்பிங் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பெட்டியை கொண்டு போய் உள்ள வைக்கணும். ஆட்டோக்காரன்ட்ட கேட்டேன், அவன் மாட்டேன்னுட்டான். நீங்க ஹெல்ப் ஓகே, பண்ணுங்க. ஆல் ரைட். இத படிங்க. கொடுங்க. பார்த்து வெயிட்டா இருக்கும். ரொம்ப வெயிட்டா தான் இருக்கு. ம். கொஞ்சம் இருங்க. ம். சீக்கிரம் தொடங்க. வாங்க. இங்க வச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹரிஷ் BCA செகண்ட் இயர். அதான் நோட்ல இருக்கே. ஓ ஆ, ஓகேங்க, பை. ஆ, ஆ, one second. ஆ, இந்தாங்க. சாரி, நான் காசு எதிர்பார்த்து பண்ணல. அப்போ நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? யா. ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மலா, நிர்மலா நித்யானந்தம். என் ஹஸ்பண்ட் துபாயில இன்ஜினியரா இருக்காரு. கடவுள் அருளால எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அதனால உங்க எல்லாரையும் என் கூட பிறந்தவங்களா நினைக்கிறேன். என்னையும் உங்கள ஒருத்தியா நினைச்சு என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்கலாம். பசங்கெல்லாம் வந்து நோட் புக்ஸ் வாங்கிக்கங்க. வாமா. நீ வாமா. இல்ல நீ வா தம்பி. வாங்க. ஐயா நீங்களும் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கங்க. நல்லதும்மா. இந்தாங்க. ரொம்ப நல்லதுங்க. நன்றிம்மா. நீங்க வாங்கம்மா. சரிங்கம்மா. வாங்க. நீங்க வாங்க. இந்த தெருவுல என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் நான் போய் பார்த்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அம்மா என் பையன் 7வது படிக்கிறாமா. அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. நீங்க யார்கிட்டயாவது சொல்லி ஏதாவது உதவி பண்ணா நல்லா இருக்குமா? யார்கிட்டயாவது ஏன் சொல்லணும்? தேவையே இல்ல. உங்க பையன் படிப்பு செலவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்புறமா உங்க பையனை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாங்க. நான் கும்பிடுற குலதெய்வம் தாமா உங்களை இந்த தெருவுக்கு குடியேற வச்சிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. போயிட்டு வரோமா. அந்த வாங்க. மாதிரி தங்கமான மனசு. ஆமா. நான் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. மனுஷங்களா பிறந்துட்டா ஒருத்தரோட தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணணும். என்னால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா நான் செய்வேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா அதை நான் கூச்சப்படாம கேட்பேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். என்ன? இன்னைக்கு சாயந்தரம் என்ன மார்க்கெட்டுக்கு கூட்டி போறியா? எதிர்பார்க்கவே இல்ல மழை வரும்னு. நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஹரிஷ் ரொம்ப தேங்க்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு. இருக்கட்டுங்க. ரொம்ப சாரி அது எதுக்கு? உன்னை மழையில நனைய விட்டதுக்கு. பரவாயில்ல, நான் வரேன். ஏய் இப்படியே போவியா? ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஹரிஷ் இல்ல இல்ல வேணாம். இல்ல நான் தொடக்கிறேன். இல்ல வேணாம், சொன்னா கேளுங்க, நானே தொடச்சுக்கிறேன்.
உனக்கு எதம்மா? டீ, காஃபி? இல்ல, எதுவும் வேண்டாம். உன்னை சாப்பிடாம அனுப்ப மாட்டேன். என்கிட்ட எதையும் நீ கூச்சப்படாம கேட்கலாம். இல்ல, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வரேன். வரேன்னுட்டு கிளம்புற? மழை பெஞ்சா ஒதுங்கி நிக்கணும். எரும மாடு மாதிரி நனைஞ்சிட்டு வந்தா இப்படித்தான் ஜுரத்துல படுத்து கிடக்கணும். ஹரீஷ், ஆ? வணக்கங்க. ஹரீஷ் இல்லையா? இருக்கான், ஜுரமா படுத்து கிடக்குறான். ஜுரமா? ஐயோ, நான் அவனை பார்க்கலாமா? பாக்கலாமா? வா. ஹரீஷ், ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்குதே. நீ எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்க. வாங்க. அம்மா, ம், உங்க பேரனுக்கு நல்ல மனசு. ம், ம். எல்லாருக்கும் உதவி செய்வான். எனக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கான். நான் இங்க எதிர் வீட்டுல தான் குடி வந்திருக்கேன். தெரியும். ஹரீஷ், டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தியா? ம், போனேன். டேப்லெட் சாப்பிட்டியா? இல்ல, நாக்கெல்லாம் கசக்குது. அச்சச்சோ, ஜுரம் வந்தா அப்படிதான் இருக்கும். அம்மா, மாத்திரை. அங்க 2 மாத்திரை இருக்கு, எடுத்து கொடுமா. ஆ. ஆ. அதான் அவ்வளவுதாம்மா. சரிம்மா, ஓகே. தாங்க. கம், எழுந்து டேப்லெட் சாப்பிட்ட ஹரீஷ். இந்த சாப்பிடு. என்னால உங்களுக்கு சிரமம். ஐயோ இல்ல, என்னாலதான் உனக்கு ஜுரம் வந்துச்சு. அதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ண. என் செல் நம்பர் இருக்குல்ல? ம், உடம்ப பாத்துக்க. வரேம்மா. ரொம்ப நல்லவங்க பாட்டி அவங்க. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். உடம்ப பாத்துக்கப்பா. ஹரீஷ், ம்? ஜூஸ் ஐஸ் போடாம கொண்டு வந்திருக்கேன். இல்ல, இப்ப எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, குடி, உடம்புக்கு தெம்பா இருக்கும். எவ்வளவு வேண்டாங்க. குடிக்கிற வரைக்கும் குடி, மீதியை நான் சாப்பிடுறேன். ஐயோ, நீங்க ஏன், என்ன தப்பு? நீயும் உன் பாய் ஃப்ரெண்டும் ஒரு டீ வாங்கி ஒன்னா குடிக்கல? அது மாதிரி தான் இதுவும். குடி. ம். ஹரீஷ், உன் வீட்டுக்கு வந்தப்போ உன் பாட்டியை தவிர வேற யாரையும் பார்க்கலையே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. அப்படின்னா உங்க அம்மா? நான் பிறந்த உடனே செத்துட்டாங்க. எங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் நினைச்சேன். அப்பா 7 வயசுல என்ன என் பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன வந்து பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில அம்மா பாசம், அப்பா அன்புன்னு எதுவுமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டேன். பாட்டி கடனே ஆக்கி போறதை தின்னுட்டு எந்த சந்தோஷமும் இல்லாம தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நானும் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டு அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்க வந்த ஒருத்தர் என் அழகையும் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நானும் சம்மதிச்சேன். இதோ இன்னைக்கு வசதியா இருக்கேன். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா குடும்ப வாழ்க்கைதான். சரி, அது போகட்டும். மத்தபடி என் சந்தோஷத்துக்கு என்ன போல இருக்கிற அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுறேன். அது மூலமா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஹரீஷ், இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை.
எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். ஹரிஷ் ஹரிஷ் என்னடா என்னாச்சு? ஆளையே காணோம். ஃபீவர்ரா. ஃபீவரா? ஏன் ஏதாவது பார்க்க கூடாததை பார்த்துட்டியா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்ல. மழையில நனைஞ்சிட்டேன். நீ மட்டும் தான் நினைச்சியா? ஆமா, நான் மட்டும்தான். ஏன்டா மச்சான் என்கிட்டயே ரீல் விடுற? நீயும் ஒரு ஆன்ட்டியும் மழையில நினைச்சுக்கிட்டு காய்கறி கூடையோட நடந்து போனதை நான் பார்த்தேன்டா. இல்லடா, அது வந்து யாரா அந்த ஆன்ட்டி சும்மா மழையில நினைச்சுக்கிட்டு தலன்னு இருந்தாங்க? டேய், அவங்கள பத்தி தப்பா பேசாதடா. ஏன் அவங்கள நீ கரெக்ட் பண்றியா? டேய், அப்படிலாம் அபத்தமா பேசாதடா. அவங்க பேரு நிர்மலா. அவங்க ஹஸ்பண்ட் துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. நான் நினைச்சது கரெக்ட் தான். டேய், என்னடா கரெக்ட்டுங்கற? இல்லடா, பார்த்து பழகிக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், சொல்றத கரெக்டா சொல்லு. ஹரிஷ், நம்ம வயசு இப்ப கலங்கின குட்டை மாதிரி. எவ்வளவுதான் குழப்பினாலும் தெரியாது. நாம தான் தெளிவா இருக்கணும். எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அதான். உனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. அதான் நண்பனா என் மனசுல பட்டத நான் உன்கிட்ட சொல்றேன். மச்சான், உனக்கு நீ மட்டும் தான்டா இருக்க. நீ நல்ல ரேஞ்சுக்கு வரணும்டா. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டவன்டா நீ. உனக்குன்னு யாரும் இல்லடா. உனக்கு நான் இருக்கேன் ஹரிஷ். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏன் அமைதியா ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்க? இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு தானே உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தேன். சொல்லு. நான் உங்க கூட பழகுறத தப்பா பேசுறாங்க. யாரு? அது வந்து சொல்லு. அது என் ஃப்ரெண்டு ரமேஷ். என்ன சொன்னா? நான் எப்படி அத? பேர் என்ன கேட்டிருக்க போறா? ஆண்டிய கரெக்ட் பண்றியான்னு கேட்டிருப்பான். அவ்வளவுதானே? ஹரிஷ், உலகத்தை பத்தி உனக்கு இது சரியா தெரியாது. அவனுக்கு கிடைக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொருத்தனுக்கு கிடைச்சா பொறாமப்படுவானுங்க. அதெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்க கூடாது. உனக்குன்னு யாரு இருக்காங்க ஹரிஷ்? புருஷ கூட இல்லைன்னா பொண்டாட்டிய யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா அதை கேட்டுட்டு என்கிட்ட பேசாம இருந்துராத. அது என்னமோ உன்கிட்ட எனக்கு ஒரு பிரியம். எப்படிடா இந்த புது ஊர்ல தனியா இருக்க போறோம் ஒரு கவலைப்பட்ட. உன்னை பார்த்தப்பவே அந்த கவலை எல்லாம் பறந்து போச்சு. என்னை விட்டு போயிடாத ஹரிஷ். அழாதீங்க, அழாதீங்க. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். சத்தியமா போக மாட்டேன். தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ. ஷபா, என்ன வெயில்டா. பைக்க சர்வீஸ்க்கு விட்டதுனால இன்னைக்கு பஸ் காத்திருக்க வேண்டியதா போயிடுச்சு. டேய், இன்னைக்காவது ஒரு நாள் தான் நான் பஸ்ல போறேன். பேசாம வா. அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? இப்ப நீ இருக்கியே, இதே மாதிரி போனா கரெக்டா இருக்கும். ஹலோ, நான் உங்ககிட்ட கேட்கல, இவர்கிட்ட கேட்டேன். 27B வரும், அதுல ஏறி போங்க. தேங்க்ஸ். ம். டேய், இவங்க என்ன பார்த்து கண்ணடிக்கிறாங்கடா. ஏண்டா, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குடா. டேய், சத்தியமா அவங்க. டேய், மறுபடியும் கண்ணடிக்கிறாடா அவன். டேய், நிஜமா தான் சொல்றியா? என்ன நம்புடா. களி காலண்டா. ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு அழுவுறீங்க?
திசை தெரியாம இருந்த எனக்கு இவர்தான் வழி காட்டினாரு. அந்த நல்ல மனசு நினைச்சு அழுவுறேன். டேய் ஓவரா சீன் போறாடா. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவர் பேர் ஹரிஷ், என் பேர் ரமேஷ். ஆமா, எது கேக்குறீங்க? ஹரிஷ், ரமேஷ். ம். இதுல ஹரிஷ்ங்கிற பேரு ரொம்ப மாடர்னா இருக்கு. என் குழந்தைக்கு இவர் பேரே வைக்கிறேன். ஏய் என் பேர் எதுக்கு உன் குழந்தைக்கு வைக்க போற? நீங்க இல்லனா எனக்கு இந்த குழந்தையே பிறக்காது. என்னது? ஆமா, நீங்க தானே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு 27 பி போகும்னு சொன்னீங்க. நீங்க சொல்லலனா எனக்கு ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் நீங்க இல்லனா எனக்கு இந்த குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னேன். டேய் ஆமாண்டா. அம்மா, எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் இந்த தடவை ஆட்டோலயே போய்க்கிறேன். போதா? ஆட்டோ. அம்மா, வரேன்ப்பா. சபா பயங்கரடா சாமி. இந்த பஸ் ஸ்டாப்பே நமக்கு ஒத்துப்பட்டு வராது. வா போலாம். இடத்த காலி பண்ணுவோம். ஆண்டி ஆண்டி. ஹரிஷ், பழைய பொருளை எடுத்து மேல வச்சிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? தேங்க்ஸ். Come on. Oh. ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல? ஹலோ, அந்த மாதிரி யாரும் இல்ல. ராங் நம்பர். சாரி ஹரிஷ், கால் இடறிடுச்சு. அதனாலதான். இல்ல பரவாயில்ல. ரொம்ப புழுக்கமா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும். உன்னை திருத்தவே முடியாது. என்ன டேய், உன்னை சிகரெட் பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கேன்டா. ஒரு நாளைக்கு 2 தானே பிடிக்கிறேன். போ. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், கொஞ்சம் லைட்டர் தரீங்களா? ஹலோ, என்ன லுக்கு? என்னடா இது? அதானே. ஏய், நீ தானே அன்னைக்கு கர்ப்பமா இருக்கன்னு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு வழி கேட்ட? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏய், இது எங்க இப்போ? அறிவு இருக்கா? குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு வாழ்நாள் பூரா இருக்க முடியுமா? போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. பேரு கூட ஹரிஷ்னு வச்சிருக்கேன். ஏய், நீ எப்படி ஏன் பேரை வைக்கலாம்? உன் பேரை இனிஷியலா தானே வைக்க கூடாது? பேர் வச்ச தப்பில்லல. கரெக்ட் கரெக்ட். பொன்னாடி நீ? நீதான் இன்னைக்கு பார்த்தல நான் புள்ளத்தாச்சா இருந்தத. அப்புறம் என்ன உனக்கு இவ்ளோ டவுட்? நான் பொண்ணாங்கிறதுல. சே, நீலாம் பொண்ணே இல்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏய், இது பப்ளிக் பிளேஸ். இங்க நான் நிப்பேன், டான்ஸ் ஆடுவேன். உனக்கு என்ன? சரி சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு. நாங்க இடத்த காலி பண்றோம். வாடா போலாம். ஏய், லைட்டர். பொண்ணா இவ? போயா? என்ன ரொம்ப கலாச்சிட்டாவ அவள. என்ன பண்ண போற? அதானே தெரியல. அத நான் சொல்றேன். அடுத்த தடவை அவளை பார்த்தா
பொழிர்னு ஒரு அறை விட்டுட்டு வா. அப்பதான் உன் திசை பக்கம் கூட அவ திரும்பி பார்க்க மாட்டா. கரெக்ட், அவளெல்லாம் அப்படிதான் பண்ணணும். ஆ, சரி, அதை விடு. நான் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். வா. Many many happy returns of the day, Harish. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என் பர்த்டேன்னு நானே மறந்துட்டேன். நான் மறந்துடுவேனா? இந்தா போட்டுக்கோ. இல்ல, நான் வீட்டுக்கு போய் போட்டு வரேன். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே போட்டுக்கோ. இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. போட்டுக்க. போதும். Nice body you have. இந்த ஷர்ட்ல உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கேன். So sweet. அதனால பர்த்டே கிஃப்டா உனக்கு நான் இன்னொன்னு தர போறேன். என்னது? Surprise gift. நிர்மலா கொடுத்த அந்த கிஃப்ட என்னால மறக்க முடியல. என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லை. என்ன பண்றது? என்ன ஹரிஷ் இந்த நேரத்துல? என்னாச்சு ஹரிஷ்? ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? அதான் கிஸ் பண்ணீங்களே. ஆமா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அதான் முத்தம் கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? இல்ல, எனக்கு என்னமோ போல இருக்கு. நான் முத்தம் கொடுத்தது உனக்கு பிடிக்கலன்னா நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ போயிடு. அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே வேண்டாம். 1 2 3 ஹரிஷ், என்ன விட்டுட்டு போயிடுவியா? போக விட்டு வேணாம். உனக்குன்னு யார் இருக்காங்க? நீதான் புரியாம இருக்கேனா? நான் அப்படியே விட்டுற முடியுமா? உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அழாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாதீங்க. ப்ளீஸ் அழாதீங்க. ஹரிஷ், ஹரிஷ், ஹரிஷ்.
நிர்மலா ஆண்டி என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. நிர்மலா ஆண்டி இல்ல இல்ல, இனிமே அவங்கள ஆண்டின்னு கூப்பிட மாட்டேன். நிர்மலா எனக்கு ஒரு புது உலகத்தை காட்டினா. மொத்தத்துல நிர்மலா எனக்கு ஒரு தேவதையா தெரியுறா. ஹரிஷ், அப்புறம் ஏய் ஹரிஷ், என்ன? என்னத்த சொல்ல, எல்லாம் உன்னாலதான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, சமைச்சு வச்சுட்டு வரேன். முடியாது. ஓகே ஓகே. என்ன ஹரிஷ், என்ன பார்க்காம இருக்க முடியலையா? ஆமா, எனக்கு தெரியாத ஒரு புது உலகத்தை காட்டினவனி. ம். ஆனா இது சரியா தப்பானுதான் எனக்கு தெரியல. எனக்கு தேவையானதை நான் கேட்டேன், உனக்கு தேவையானதை இப்ப நீ கேக்குற. 2 பேரோட சம்மதம் தான் இதுல ரொம்ப முக்கியம். இப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். ஓகே. அத்த, நல்லது கெட்டதுன்னா 4 மனுஷங்க உதவி வேணும். சொந்த பந்தங்களை கைவிட்டுட்டா எப்படி வாழ்றது? நீங்க தான் ஊர் பக்கமே வர்றதில்ல. எங்கய்யா, எனக்கு வயசாயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே நடமாட முடியல. நான் எப்படிப்பா ஊருக்கெல்லாம் வர முடியும்? ஆமா, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சென்னைக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொன்னதும் அத்தைய போய் பாத்துட்டு வான்னு சொன்னாங்க. இதோ என் பேரனே வந்துட்டா. எவ்வளவு உயரமா வளர்ந்திருக்கா பாரு. நான் சின்ன பிள்ளையில பார்த்தது பெரிய ஆளாயிட்டான். என்னப்பா படிக்கிற? பிசிஏ செகண்ட் இயர். படி. டேய், என் தம்பியோட ஒண்ணு விட்ட பேரையா? ஒண்ணு விட்டு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத வந்திருக்கா. காலம் கிடக்கிற கிடப்புல ஹோட்டல் ஹாஸ்டல்ல தங்க வைக்க முடியாதுல்ல. அவளுக்கு பாதுகாப்பான இடம் வேணும்ல. அதான் உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். அதுக்கு என்னப்பா, தாராளமா தங்கட்டும். அப்ப நான் கிளம்புறத 2 நாள் கழிச்சு வந்து கல்பனா கூட்டிட்டு போறேன். கவலைப்படாதப்பா, ஹரிசும் கல்பனாவை நல்லா கவனிச்சுக்கோ. அதனாலதான் இங்க விட்டுட்டு போறேன். கல்பனா, ஏத்த போன தடவை வந்தப்ப நல்லா இருந்தீங்க, இப்ப என்ன இப்படி அழைச்சிட்டீங்க? என்னப்பா பண்றது? கல்பனா, இவன் தான் ஹரிஸ், அத்தையோட பேரன். பிசிஏ படிச்சிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா இவனை கேட்டு தெரிஞ்சுக்க. ஏய் அண்ணிடா, அவளுக்கு ஏதாவது சந்தேகம்னா கத்து கொடு. அவ பொம்பளைங்கனாலே ஒரு கட்டத்துல ஒதுங்கி போனவன்னா. நிர்மலா கிட்ட பழனதுக்கு அப்புறம் ரொம்ப சகஜமாயிட்டேன். பயங்கிறதே என் மனசுல துளி கூட இல்ல. பெண்கள்,
ஒரு பொக்கிஷம். வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதை புரிய வச்ச நிர்மலாவுக்கு என் நன்றி. எம்மாடி, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா? நீங்க போய் படுங்க பாட்டி, ஹரிஷை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. போதும் 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 போதும். கொஞ்சோண்டு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க போங்க. ஆமாமா, நானும் ரொம்ப பசியில தான் இருக்கேன். என்னங்க என்ன சொல்லிட்டு நீங்க கம்மியா போட்டுக்கிறீங்க? அதிகமா சாப்பிட்டா தூங்கிடுவேன், பரீட்சைக்கு படிக்க முடியாது. கவலையே படாதீங்க, உங்களை தூங்க விடாம பண்றது என் பொறுப்பு. இல்ல இல்ல, டீ காஃபி ஏதாவது போட்டு தரலான்னு. ஓகே ஓகே. உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ தான். எனக்கும் டீ தான் பிடிக்கும். எனக்கு கூட ரசத்தை எப்படி குடிக்க பிடிக்கும். அப்படியா? உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம் வச்சு நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? நான் வேணா ப்ரூஃப் பண்ணட்டுமா? எப்படி? ப்ரூஃப் பண்ணா என்ன தருவீங்க? என்ன வேணாலும் தரேன். அப்படின்னா நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்றேங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு போறீங்க. ம், அங்க உங்க சொந்தக்காரங்க வீடு எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தான் நீங்க தங்கணும். ம், ராத்திரி 11 மணி. எந்த ஹோட்டல்லயும் ரூம் இல்ல. ம். ஒரு ஹோட்டல் மேனேஜர் உங்களுடைய நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு, அம்மா 2 ரூம் தான் இருக்கு, ஆனா அந்த 2 ரூம்லயும் ஆள் இருக்காங்க. ஒரு ரூம்ல 19 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, ம். இன்னொரு ரூம்ல 20 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். நீங்க இந்த 2 ரூம்ல ஏதாவது ஒரு ரூம்ல தான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அப்போ நீங்க எந்த ரூமை ஷேர் பண்ணுவீங்க? ஆ, நான் 19 வயசு பொண்ணு ரூம்ல தான் ஷேர் பண்ணுவேன். நானும் அந்த ரூமை தாங்க ஷேர் பண்ணிப்பேன். குட் ஜோக். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு எனக்கும் ஒரே டேஸ்ட் தானே? ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி ஜோக் தான் அடிக்க தெரியுமா? இதுல இருக்கிற மாதிரி கிக்கு வேற எதுலயுமே இல்லையேங்க. ஓ. இப்போ இன்னொரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ம், ஒருத்தரு ம், டாக்டர் கிட்ட ஓடி வந்தாரு. ம். டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு பந்து படக்கூடாத இடத்துல பட்டுருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டாரு. ம். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, இது ஒரு சின்ன விஷயம், இதை ஏன் பெருசுபடுத்துறீங்கன்னு கேட்டாரு. நான் பெருசுபடுத்தல. வா ஹரிஷ். சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு இதோ இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நிஜமாவா? ஆமா, படிக்கிற விஷயங்க, போய் சொல்லுவேனா? நான் சொல்ற வெப்சைட்டுக்கு போங்க. ஆ, எனக்கு எப்படி ஆபரேட் பண்ணனும் தெரியாதே. ரொம்ப ஈஸிங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன், நீங்க அதை பார்த்து செய்யுங்க. நான் ஏதாவது தப்பா அழுத்தி ரிப்பேர் ஆயிடுச்சுனா? அதெல்லாம் ஒரு ரிப்பேர் ஆகாது, கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஹரிஷ், ப்ளீஸ். உங்களுக்கு வேண்டியதை நான் சொல்லி தரேன், எனக்கு வேண்டியதை நீங்க தர வேண்டாமா? வேண்டாம் ஹரிஷ், இது தப்பு. தப்பு தப்பா நினைச்சாதான் தப்பு, தப்பா நினைக்கலனா எதுவுமே தப்பு இல்லை. ஹலோ.
என்ன பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கியா? ம் ஏதாவது சந்தேகம்னா கூச்சப்படாம ஹரிச கேளு. என்ன? ம் சரிங்க. யாரு உன் புருஷனா? ம் ஆமா. என்ன சொன்னாரு? ஏதாவது சந்தேகம் இருந்தா உன்னை கேட்டுக்க சொல்றாரு. கேளு கேளு, விடிய விடிய உன் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஏண்டா ஹரீஷ், செமஸ்டர் வருது, எப்போ நீ தான் படிக்கலாம் படிக்கலாம்னு உயிர் எடுப்ப, இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? என்னடா உன் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, விட்றா விட்றா. ஹலோ ஹலோ, யாரு யாரு? ஹலோ ஹலோ, டேய் எவ்வளவு ஒருத்தி ஐ லவ் யூ கலாய்க்கிறடா. ஏதாவது ராங் நம்பரா இருக்கும்டா. டேய் ஹரிஷினி என் பேரை சொல்றாளே. ரிசீவ்டு கால் நம்பரை வச்சு புடிச்சிடலாம்டா. இல்லடா, எங்க வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்றா. சரி விடுறா, இதெல்லாம் சப்ப மேட்ரு, கண்டுபிடிச்சிடலாம். ஹரிஷ், நீ இன்னைக்கு மத்தியானம் இங்கேயே சாப்பிட்டு போ. என்ன விசேஷம்? டேய் என்னடா உங்க அக்கா ரொம்ப டல்லா இருக்காங்க? இன்னைக்கு என் மாமாவோட நினைவு நாள்டா. எங்க அக்கா ஒரு வருஷம் கூட அவர் கூட சேர்ந்து நிம்மதியா வாழல, அதுக்குள்ள விதவை ஆயிட்டாங்க. சரி, நான் போய் புக்ஸ் எடுத்துட்டு வரேன். யாரு? தம்பி, யார்ப்பா நீ? கேக்குறேன்ல. ஆண்டி இல்லையா? இருக்காங்க, உள்ள வா. யாரு? ஹரிஷ், வா வா, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம் சார். ம், இன்னைக்கு காலையில தான் துபாயில இருந்து வந்தாரு. என்னங்க, இவன் பேர் தான் ஹரிஷ். இந்த தெருவுல தான் குடியிருக்கான். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இங்க வந்ததுல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? என்ன படிக்கிற? BCA செகண்ட் இயர். உங்க அப்பா என்ன பண்றாரு? இவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அதனால இவன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஓஹோ, நல்லா படிப்பா. वन सेकंड बोलिए जी, आज सुबह फ्लाइट को मैं आया। वाह। हाँ, आपकी काम चल रहा है। नोटिसेंस के बारे में जानकारी कर रहा हूँ। एक हफ्ते के अंदर ये काम पूरा हो जाएगा। उसके बाद मैं आपको திடீர்னு फोन कर வந்துட்டாரு. दूंगा। हाँ हाँ, ஏதோ ஆபீஸ் पता है ஒர்க்கா. पता है मुझे। हाँ, 2 मैं நாள்ல क्या திரும்பி करूँ? போயிடுவாரு. वहाँ तो அதுக்கப்புறம் फ्लाइट लेट हो गया ना। நானே ஃபோன் பண்றேன். हाँ, உன் புருஷன் ரொம்ப டக்கரா இருக்காரு. ஏய், கிண்டல் பண்ணாத. சரி சரி, நான் கிளம்புறேன். அவர்கிட்ட சொல்லிட்டு போ, இல்லன்னா தப்பா நினைச்சு பாரு. சரி சொல்லிட்டு போறேன். हाँ, उसके बारे में अभी मैं तो काम कर रहा हूँ। कोई बात नहीं, जल्दी हो जाएगा। तुम्हारे काम तो मैं देखभाल करूंगा, ठीक है? बाय। சார், हाँ, अभी थोड़ी देर के पहले मैं मिथिलेश भाई से बात किया। हाँ, ये काम तो मैं एक हफ्ते के अंदर पूरा करके दे दूंगा, ठीक है? சார் என்ன படிக்கிறேன்னு சொன்னப்பா? BCA செகண்ட் இயர் சார். ஆ, அப்படியா? நல்லா படிப்பா. அப்புறம் நான் இல்லாதப்போ ஆன்ட்டி ஏதாவது ஹெல்ப் கேட்டா கொஞ்சம் பண்ணி கொடுப்பா, ஓகேவா? ஓகே சார். இதோ பாருமா, ம். நீ அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணாத. அவன் படிக்கிற பையன், ம். புரிஞ்சுதா? ஓகேவா? நான் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாப்பா. வா வரேங்க. ஹரிஷ்.
ம். ஹலோ ஏய் யார் நீ? நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே. இதோ பாரு, நானே பயங்கர மூடட்ல இருக்கேன், கடுப்பேத்தாத. I will finish the design tonight. I will send you the mail. Okay? Thank you. நேரமாச்சு, வாங்க சாப்பிடலாம். என்னங்க? எனக்கு பசிக்கல, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அனுப்பணும். நீ போய் படுத்துக்க. என்னைக்காவது வரீங்க, என்ன பார்க்கணும்னு வரக்கூடாதா? இப்போ உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அது இல்லைங்க, இங்க வந்துட்டும் வேலை வேலைன்னு இருந்தா எப்படிங்க? எனக்கும் எவ்வளவோ விஷயங்கள் உங்க கூட பேசணும்னு இருக்கு. உங்களுக்குன்னு நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல. இருந்துட்டு போ. அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் அடிக்கடி உன்கிட்ட போன்ல பேசிட்டு தானே இருக்கேன். हाँ बोलिए जी. हाँ आपका ही काम कर रहा हूँ. डोंट वरी, आई विल सैटिस्फाई यू. ओके, इसके लिए क्या करना है मुझे मालूम है. आप फिक्र मत कीजिए, आपका काम तो पूरा हो जाएगा. ஹேய் ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேனா? தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்க்கணும் போல இருக்கா? ஆமா, ஆனா பார்க்க முடியாதே. சரி, பின்னாடி கதவை திறந்து வைக்கிறேன். மெதுவா மாடிக்கு வந்துறேன். ஐயோ, உன் வீட்டுக்காரர் இருக்காரே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. நிர்மலா எங்க போனா? கதவு திறந்து வச்சுட்டு போயிருக்கா. சரியான லூசு.
என்ன இது? உங்களுக்காக பேசட்டுமா இல்ல நான் என் மனசுல இருக்கிறத பேசட்டுமா? உன் மனசுல இருக்கிறதையே பேசு. நீங்க என்ன வசதியா வச்சிருக்கீங்க, ராணி மாதிரி வச்சிருக்கீங்க. பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்ல. மனைவியா என்னோட உணர்ச்சிகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்காகத்தானே நான் இருக்கேன். ஆனா என்ன தனிமரமா தானே வச்சிருக்கீங்க. தினம் உங்களை பாக்குற சந்தோஷம் கூட எனக்கு இல்லை. எங்க இதயத்தை கொடுக்கணும், எங்க அறிவை கொடுக்கணும், அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் உன்னை தாயா நினைக்கிறேன். முதல்ல மனைவியா நினைங்க. அம்மாவா நினைக்கிறேன், அக்காவா நினைக்கிறேன், அண்ணியா நினைக்கிறேன்னு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது எனக்கு இந்த சொசைட்டில இருந்தே நிறைய கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நினைங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ செக்ஸ் ஒண்ணுதான் வாழ்க்கைன்றியா? இல்ல, வாழ்க்கையில அதுவும் ஒண்ணுங்கிறேன். இது உனக்கு தப்பா தெரியல? இது அந்த ஆண்டவன் கொடுத்த உடம்பு. இந்த உடம்பு கேக்குது. அதுக்கு ஒரு சின்ன பையனோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றியே. அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவனோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றேனா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க மனைவியோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுதாங்கிறத மட்டும் பாருங்க. குடும்ப அட்டையில மட்டும் தலைவனா இருந்தா போதாது, குடும்பத்திலயும் இருக்கணும். வாங்கோ சார், ரொம்ப நாளாச்சு பார்த்து. மச்சான் பொண்ணுக்கு கல்யாணம், ஆஹா. அதான் ஊருக்கு போயிருந்தேன். ஓஹோ, எப்ப நம்ம பாப்பாக்கு கல்யாணம்? ஐயரே, கொஞ்சம் விபதி கொடுங்க. இருப்பா, வரேன். அவளுக்கும் குருபலன் வந்திருக்கு, ஓஹோ, சீக்கிரமே முடிச்சிட வேண்டியதுதான். அப்படியா? இப்ப வரேன்னு இருக்கா. அதோ அவளே வந்துட்டாளே. வாமா, உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீயே வந்துட்டியே. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன தம்பி, ஏன் கத்துன? ஒண்ணும் இல்ல. சேம சைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய. அடடடா, என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பண்பாடு. போங்க மாமா, என்ன அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க. யோ ஐயரே, விபதி குடியா. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன அவசரம்? குழந்தைக்கு குங்குமத்தை கொடுத்துட்டு வரேன். இவளுக்கே ஒரு குழந்தை இருக்கு, இவள போய் குழந்தைன்றானே. கடவுளே. இந்தாம்மா. நீங்க அவருக்கு விபூதி கொடுங்க, நான் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். இந்தா ராம்பி, வச்சுக்கோ. ஏய், நில்லு. என்ன? ஆமா, நீதானே அது? ஆமா, நானே தான் கர்ப்பிணி. எல்லாமே நான் தான். அப்புறம் எப்படி கல்யாணம்னு? என்னைய உளற? கல்யாணம் ஆகாம எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியுமா? என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டாமா? நாளைக்கு அவன் வளர்ந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னையா பதில் சொல்லுவேன்? இங்க பாரு, உன்னை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கூட இமெயில் அப்ளை பண்ணு, எங்க அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். இமெயிலியா? ஆமா, இன்பநிலா appayaru.com. அப்பா யாகுவா? அப்பா யாஹூ இல்ல, appayaru.com.
தம்பி 2-3 தடவை வந்துட்டீங்க, வாங்க உங்களுக்கு முடிச்சிடும். சார் அவருக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு பண்ணட்டுமா? ஹலோ, எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடி உக்காந்தா தப்பு. எதுலயும் ஒரு நீதி, நேர்மை, நியாயம் வேணும். எவ்வளவு நேரம் ஆகும்? 2 பேர் தானே இருக்காங்க, அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும். அரை மணி நேரம் தானா? என்னடா வரும்போது மெல்லமா வர்றான், போகும்போது பொசுக்கிட்டு போயிடுறான். அதானே. என்னடா உடனே கிளம்பி லால் பார்க் வா. என்ன விஷயம்? உன்கிட்ட போன்ல ஐ லவ் யூ சொன்ன பொண்ண கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் இருக்கா, சீக்கிரமா வா. அப்படியா? எப்படா இருக்கா? நேர்ல வந்து பாரு, அசந்திருவ. ஏய், எங்கடா அந்த பொண்ணு? அங்க பாரு. தேங்க்ஸ்டா. ஆஹா, பின்னழகு பின்னுதே. தொடாதீங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் தொடலாம். இல்ல, குரல் ரொம்ப நல்லா இருந்தது, அதான். அது சரி, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை குழந்தையில இருந்து எனக்கு தெரியும். குழந்தையில இருந்தே தெரியுமா? நீயா? நானேதான். அம்மா தாயே, ஆள விடுமா சாமி. டேய், என்னடா என்ன ஆச்சு? டேய், அவ யாருன்னு தெரிஞ்ச மாட்டா வர சொன்ன? யாருன்னு தெரிஞ்சதுனால தான்டா வர சொன்னேன். பஸ் ஸ்டாண்டு, கோவில், மரத்தடி, இந்த 3 இடத்துக்கும் அவ வந்தது என் பிளான் படிதான். அவ வேற யாரும் இல்லடா, 3ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் நம்ம கூட படிச்ச நிலா. அவதான்டா இவ. என்னடா இப்போது நிலாவை ஞாபகம் வந்துருச்சா? டேய், சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு உன் மேல தனி பிரியம்டா. அந்த பிரியம் காதலா மாறிடுச்சு. நாங்க 2 பேரும் தற்செயலா ஒரு நாள் மீட் பண்ணப்ப உன்னை பத்தி விசாரிச்சா. அவளோட காதலை பத்தியும் சொன்னா. சும்மா சொன்னா தன்னோட காதலுக்கு வேல்யூ இருக்காதுன்னு ஜாலியா உங்ககிட்ட விளையாடினா. அதுக்கு நானும் உடந்தடா. டேய் டேய் டேய், நீதான் ஒரு ஃப்ரெண்டாடா? உள்ள போதல பயமா இருக்குடா எனக்கு. என்ன நிலா, உன் ஆள் உன்னை பார்த்து இப்படி பயப்படுறான்? என்ன ஹரிஷ், என்ன பார்த்த பயப்படுற? ஹரிஷ், நீயும் நானும் தாயை இழந்த வகையில ஒரே ஜாதி. ஆனா எனக்கு சித்தி கொடுமை. சின்ன வயசுல நான் பண்ண எத்தனையோ தப்புகளுக்கு என்ன காப்பாத்தணும்னு நினைச்சு நீ அடி வாங்கியிருக்க. அன்னைக்கு என் மனசுல நீ நிறைஞ்சிட்ட. எங்க குடும்பம் இந்த ஊரை விட்டே போனாலும் உன் நினைப்பு மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. அது இன்னைக்கு காதலா என் மனசுல உருவாயிடுச்சு. விவரம் தெரியாத வயசுலயே என்னை காப்பாத்தின நீ காலம் பூரா காப்பாத்த மாட்டியா? உன் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைதான். என்னை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன மறந்துட்ட. அதனாலதான் சும்மா உன்கிட்ட விளையாடி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. போதும் போதும், இனிமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, விட்டுரு. உன்கிட்ட என் லவ் சொன்ன விதம் வேணா விளையாட்டா இருக்கலாம். ஆனா என் காதல் விளையாட்டு இல்ல. நான் பண்ணது உன் மனச எந்த விதத்திலயாவது புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடு. ஐ லவ் யூ ஹரிஷ். காதல் ஒரு பொழுதுபோக்கா தான் என் மனசுக்கு படுது. நிலா, இன்ப நிலா என்ன காதலிக்கிறான். அந்த காதலை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு தான் எனக்கு தெரியல. ஆனா என் மனசு கேட்கறது வேற. இப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டா வந்துடுறாங்க. எப்படியும் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும். என்னடா வர்றான், கேக்குறான், ஓடிறான்.
இவன் யாரு, எங்க இருந்து வர்றான், எல்லா டீடைல்ஸ் இப்ப எனக்கு வரணும். போ. சரிண்ணே. டைம் ஆச்சுண்ணே. இருப்பா, நானே டென்ஷன்ல இருக்கேன். வந்துருவேன். அண்ணே, அவன் உங்க வீட்டுக்குள்ளதானே போறான். என்னடா சொல்ற? அன்னைக்கு நீங்க அரை மணி நேரம் ஆகும்னு சொன்ன உடனே கிழிச்சுன்னு போனே. அன்னைக்கு எனக்கு டவுட் வந்துச்சுன்னு. ஏய், கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே? நீ என் லவர் தானே, உன்னை தொட கூட உரிமை இல்லையா? அதுக்காக எங்க வேணாலும் தொடலாமா? நான் உன் இடுப்பை தானே தொட்டேன். சீ, நான் அத சொல்லல. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொன்னேன். குட் கொஸ்டின். அப்ப ஒண்ணு பண்ணா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு ரூம் போட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரலாமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்ப நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கலையா? உன் கூட ரூம்க்கு வந்துதான் உன் மேல நான் வச்சிருக்கிற காதல ப்ரூவ் பண்ணணும்னா அப்படிப்பட்ட காதலே எனக்கு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ்? கண்டிப்பா வேணும். அதுதான் பொண்ணு கழகு. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டா அப்புறம் வாழ்க்கை பூரா துக்கப்படணும். என்ன பண்ணாலும் வழிக்கு வர மாட்டேங்கிறாளே. வா ஹரிஷ். ரமேஷ் இல்லையா? வெளியே எங்கேயோ போயிருக்கான், வர சாயந்தரம் ஆயிடும்னு சொன்னா. உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, எதுவும் சொல்லலையே. ஒரு நிமிஷம். என்ன? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? காஃபி. ம். என்னடா நடு ரோட்ல உட்காந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க? இல்லடா, செமஸ்டர் வருதுல்ல, அதுக்காக சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ரோட்ல உட்காந்துக்கிட்டா? வா வீட்டுக்கு போலாம். டேய், அதெல்லாம் முடியாதுடா, டைம்லடா. நாளைக்கு காலை நீ 10 மணிக்கு என் வீட்டுக்கு வாயேன், அங்க பாத்துக்கலாம். ஏன் ஐயாக்கு இன்னைக்கு வர முடியாதோ? டேய், முடியாதுடா மச்சி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வா, அங்க சப்ஜெக்ட்டை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம்னே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அருமையா ஒரு கனவை கண்டுட்டு இருந்தேன், அது தம்பிக்காரன் வந்து கெடுத்து விட்டான். ஹலோ, நான் ஹரிஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரமேஷ் வீட்ல இல்லையே? இல்ல, அவன் செல்லுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல, அதான் உங்களுக்கு பண்ண. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன ஹரிஷ்? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நினைச்சுக்க மாட்டேன். நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? நீயே ஒரு நல்ல ஆளா பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதை ஏன் நான் கேட்டேன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான் நான் கேட்டேன். அப்படியா? வேற ஏதாவது? அப்புறம் சினிமாக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ரமேஷ் எங்க கூட்டிட்டு போறான்? அவன் கூட்டிட்டு போறானா என்ன, நான் கூட்டிட்டு போறேன். என் மேல இவ்ளோ அக்கறையா? தேங்க்ஸ் ஹரிஷ். ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அப்போ நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். வச்சிட்டுமா? எப்ப வேணாலும் பேசலாம். ஓகே, பாய். ஹரிஷ் தாண்டா பேசிட்டு இருந்தா, உன் லைன் கிடைக்கலையாமே? அப்படியா சொன்னா? ஆமாண்டா. இப்பதான் நான் மீட் பண்ணிட்டு வரோம், அப்புறம் எனக்கு அவன் இப்படி சொல்லியிருக்கான். ஹலோ ஹரிஷ், நாளைக்கு என்னோட பர்த்டே. அதான் முன்னாடியே சொல்லிட்டியே. நாளைக்கு ஒரு அனாதை ஆசிரமத்துல அன்னதானம் பண்ண போறேன், நீ வா. ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. அப்படி என்ன பெரிய வேலை? எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா விட்டுறேன், ஏன் தொந்தரவு பண்ற? சரிப்பா, முடிஞ்சா நாளைக்கு வா.
ஹரிஷ் வா. ரமேஷ் இல்லையா? இப்பதான் எங்கேயோ புறப்பட்டு போனா. போன் பண்ணி பாரு. பரவாயில்ல, வெயிட் பண்றேன். சரி வா. ஒரு நிமிஷம். அப்புறம் நேத்து போன்ல ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கிட்டோன்னு. உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. சரி, என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? காஃபி. வா உட்காரு. கொன்னுட வேண்டாம் பொறுக்கி ராஸ்கல். உன் வயசுனா ஏன் வயசுனா அக்கான்னு கூப்பிட வேண்டிய நீ எழுந்துடா. என் தம்பியோட ஃப்ரெண்டுன்னு உன்னையும் என் தம்பியா நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். நீதானே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்ன. உரிமைங்கிறது அன்பிலையும் அக்கறையிலையும் வருது, படுக்கிறதுல வரதில்ல. என்ன அக்காவா நினைச்சு கேட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி அசிங்கமா நினைச்சு கேட்டிருப்பேன்னு நான் நினைக்கல. என் புருஷன் செத்தாலும் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் அவருக்கு பொண்டாட்டிதான். தாலி அறுத்துட்டா வேலி இல்லாத தோட்டம் இல்லடா பொம்பளை. வேலிங்கிறது அவன் மனசுல இருக்கு. வெள்ளை புடவை கட்டலைனாலும் என்ன மாதிரி விதவைங்க மனசு இன்னும் வெள்ளையாதாண்டா இருக்கு. அதை நீ அழுக்காக்கிட முடியாது. மரியாதையா வெளியில போ. டேய், என்ன உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இங்க என்னடா பண்ற? ஓஹோ, அப்ப திட்டம் போட்டுதான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய வந்தியா? இந்த பொறுக்கி ஓ ஃப்ரெண்டுங்கிற போர்வையில உள்ள வந்து என்ன கெடுக்க பார்த்தா. டேய், இத்தனை வருஷமா பழகுனதுக்காக உன்னை சும்மா விடுறேன்டா. உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட செத்து போச்சுடா. போடா போடா. நீ சொல்றது நிஜமா? சத்தியம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வா. என் அக்காவை கேட்டு பாரு, அவ இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா. ஹரிஷ் இவ்வளவு கேவலமா நடந்திருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இத்தனை வருஷமா பழகுறேன், என்னாலேயே அவன் இவ்வளவு கேடுகட்டவன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. ஹரிஷை பத்தின இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? ஹரிஷ்க்கும் அவன் வீட்டு தெருவில் இருக்கிற ஒரு ஆன்ட்டிக்கும் இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு. அதை பத்தி அவன்கிட்ட நான் கேட்டப்ப அவன் என்கிட்ட மழுப்பிட்டான். அடிக்கடி அவன் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போறதையும் அங்க இருக்கிறதையும் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இனிமே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே கிடையாது. எப்போ அவன் என் அக்கா கிட்டேயே தப்பா நடந்துக்கிட்டானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு காரணம் அவனை நீ நல்லவன் நம்பி உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க கூடாதுன்றதுக்காக தான். உன்னை என் தங்கையா நினைச்சு சொல்றேன். அவனை மறந்துரு. அதுக்கு மேல உன் இஷ்டம். நான் சொல்றேன். நான் உன்னை பார்க்கணும். Wish you minimum happy returns of the day, நிலா. வேண்டாம் ஹரிஷ், இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில மறுபடியும் வரவே வேண்டாம். ஏன்? ஒரு வெறி பிடிச்ச மிருகத்தை காதலிச்சேனே, இந்த கேவலமான காரியத்தை செய்யறதுக்காகவா நான் பிறந்தேன்? இத பார், எதா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா பேச.
மறைச்சு பேசுறது ஏன் வழக்கம் இல்ல? எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாடகம் ஆடுறது உன்னோட வழக்கம் தானே? நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ரமேஷோட அக்கா கிட்ட நீ தரக்குறைவா நடந்துக்கிட்டியா? ஸ்டாப் ஸ்டாப், வண்டி நிறுத்து. நான் அப்படியெல்லாம் நடந்துக்கவே இல்லைன்னு என்கிட்ட மறுத்து பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா மௌனமா இருந்து என் எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கிட்ட. நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் செக்ஸ பத்தியும் உடம்ப பத்தியும் தான் அதிகமா பேசுவ. காதலிங்கிற உரிமையில நீ பேசுறதா நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீ பேசினதெல்லாம் காதலோட இல்ல காமத்தோட தானே. ரமேஷோட அக்கா கிட்ட நீ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியே அவங்க வெதுவதானே, அதனால சுலபமா சாச்சிடலாம்னு நினைச்சியா? உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ பிறந்த உடனேயே உன் அம்மா செத்து போயிட்டாங்க. உன் அம்மா சாகிறதுக்கு பதிலா அப்பா செத்திருந்து அம்மா விதவே இருந்திருந்தா நீ அவங்களையும் ட்ரை பண்ணிருப்பியா? நிலா, ஏன் வலிக்குதா? நீ ஒரு மிருகம் ஹரிஷ். குட் பை. என்ன ஹரிஷ், நான் கூப்பிட்டாதான் வருவியா? அவ்வளோ பிஸியா? ஏன் டல்லா இருக்க? நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அவளுக்கும் உனக்கும் பிரச்சனை, கரெக்டா? உன்னோட அருமை தெரியாதவளை பத்தி நீயே கவலைப்படுற. இந்த காதல் கீதெல்லாம் சுத்த வேஸ்ட். நீ அப்படி செய்யாத, இப்படி நடந்துக்காதன்னு கண்டிஷன்லாம் போடுவாங்க. நம்ம சுதந்திரமே பறி போயிடும். என் பாலிசி என்ன தெரியுமா? சுதந்திரமா மனசுக்கு பிடிச்சவங்களோட எப்ப நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கணும். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஒருத்திக்கிட்ட அடிமை சாசனமா எழுதி தர முடியும்? இந்த அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம விதவிதமா அனுபவிக்கணும் ஹரிஷ். போது நிறுத்துறி. இதுக்கு மேல பேசாத, எரியுது. அம்மா இல்லாம பாசத்துக்கு எங்கிட்டு இருந்த என்ன பலவீனமாக்கி பயன்படுத்திக்கிட்டேன். வயசுல பெரியவளா இருந்து வழி நடத்த வேண்டிய நீயே என்ன வழி தவற வச்சுட்ட. இப்பதான் புரியுது எனக்கு எது சரியான வழி. ஹரிஷ், நீ ஏதோ வெறுப்புல இருக்க. வா, நாம 2 பேரும் 10 நாள் பெங்களூர் போவோம், ஜாலியா இருப்போம். நீ சரின்னு சொன்னா பெங்களூர்லயே கூட இருந்துடலாம். உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். அங்க ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். நிறுத்துறி. உன்னாலதான் நான் அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு இங்க நின்னுட்டு இருக்கேன். வெளி உலகத்துல 4 பேருக்கு முன்னாடி பழக முடியாதவன் ஆக்கிட்டியே. கல்மிஷமே இல்லாத என் மனசுல விஷத்தை உண்டாக்கிட்டேடி. உண்மையான நட்பையும் அற்புதமான காதலையும் இழக்க வச்சுட்டேடி. வேண்டாம் ஹரிஷ், என் கோபத்தை கலராத. ஹரிஷ், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வா, நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். நீ எதை சொர்க்கம் சொல்றியோ அது நரகம். அப்ப புரியல, இப்ப புரியுது. அதுவும் இப்ப நீ சொன்ன பாரு ஒரு தத்துவம். மனசுக்கு பிடிச்சவங்க கூட எப்ப வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலான்னு எத்தனையோ பத்துனீங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊர்ல ஒன்ன மாதிரி சில பேர் இருக்க தாண்டி செய்றீங்க. இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துடுறேன். இது வரைக்கும் என் நிலா என் மேல வச்சிருந்த காதலையும் அன்பையும் நான் மதிக்காம போயிட்டேன். இனி அவளே என்ன மதிக்காம போனாலும் அவ என் மேல வச்சிருந்த காதலையும் அன்பையும் மதிச்சு அவளை மனசுல சுமந்துக்கிட்டு நல்லவனா யோக்கியனா நான் வாழ போறேன். ஹரிஷ், வேண்டாம். நீ என்னை விட்டு போன விபரீதமான விளைவுகளை
சந்திக்க வேண்டி வரும். என்ன மிரட்டுறியா? நானும் உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணதாலதான் சைலண்டா போறேன். என்ன தொந்தரவு பண்ண எதை பத்தியும் கவலைப்படாம நீயும் நானும் சேர்ந்து பண்ண தப்ப ஊர் பூரா பரப்பிடுவேன். அப்புறம் நீதான் அசிங்கப்பட்டு நிப்ப. ஊர் பூரா சொல்லிடுவியா? சொல்ல விட்டாதானே? இந்த நிர்மலாவை பத்தி சரியா தெரியாது உனக்கு. சொல்லுக்கா. மாறி, உனக்கு ஒரு வேலை வந்துடுச்சுடா. ஒரு உண்மையான காதலை இழந்துட்டேன், உண்மையான நண்பனை இழந்துட்டேன். இனி உங்க முகத்துல எப்படி முழிப்ப? ஒரு மனுஷனா நான் நடந்துக்கல. வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டேன். நிர்மலா என்ன வழி தவற வச்சுட்டான். நிலா எனக்கு வேணும். என் வாழ்க்கையே நிலாதான். ஆனா ஏன் நிலா என்னை ஏத்துப்பாளா? ரமேஷ் போன ஏறா. தப்பு பண்ணிட்டேனே. ஹலோ. ஹரிச 2 நாளா காணோப்பா. எங்க போனானே தெரியலப்பா. எனக்கு பயமா இருக்கியா? கவலைப்படாதீங்க பாட்டி. இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லாம போனதே இல்லப்பா. வீட்டு கொஞ்சம் வரியாப்பா? உடனே வரேன். எப்பா என் பேரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுப்பா. ஒண்ணும் ஆகாது பாட்டி. உள்ள ஏதாவது லெட்டர் கெட்டர் எழுதி வச்சிருக்கானு பாத்தீங்களா? தெரியலையப்பா. சரி கவலைப்படாதீங்க, உட்காருங்க பாட்டி. பக்கத்துல எங்கேயா தான் போயிருப்பான். நான் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹரிசு ஹரிஷ் கெட்டு போக காரணம் அந்த நிர்மலா தான். என் நிலா என்ன புரிஞ்சுக்கிட்டான். நான் செஞ்ச பாவங்களை அவன் மன்னிச்சிட்டான். நான் இனி அவளோட தான் காலம் பூரா வாழ போறேன்.
எஸ், ஐ வாண்ட் டு லிவ். 2 தப்பான பொம்பளைங்களால திசை மாறின என் வாழ்க்கை ஒரு விதவை பொண்ணும் என் நிலாவும் சேர்ந்து சரியான திசையில திருப்பிட்டாங்க. இனிமே என் நிலாவோட காதல் மட்டும் எனக்கு போதும். கடவுளே, அதுக்காகவாது என்ன வாழ விட. நான் வாழணும், நான் வாழணும், நான் சிஸ்டர், பேஷண்ட காப்பாத்த முடியலமா. வாழ்க்கையில ஒழுக்கம்தான் முக்கியம். படிப்பு, பணம் இதெல்லாம் கூட பெருசில்ல. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்காக சேவை செய்யறத பெரிய ஒழுக்கமா நினைக்கிறேன். நிறுத்தி. ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுறியா? என் ஃப்ரெண்டு ஹரிஷோட சாவுக்கு காரணமான தரங்கட்டவனி பத்தினி வேஷம் போடுறியா? என்னப்பா சொல்ற? ஹரிஷ் செத்துட்டானா? ஆமா, அவனை அநியாயமா கொன்னது இந்த பொம்பளை தான். இவ ஒழுக்கம் எல்லாம் 40 பக்கம் நோட்புக் கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கு. இவர் ரொம்ப தப்பானவ. ஏ தம்பி, என்ன ஓவரா பேசுற? நான் தப்பானவங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அத்தனை இந்த டைரியில இருக்கு. ஹரிஷ் உன்னை பத்தி எழுதுனது பக்கம் பக்கமா இருக்கு. அவனோட வாழ்க்கையை நீ எப்படி எல்லாம் சீரழிச்சிருக்கன்னு தெளிவா இருக்கு. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு இத படிச்சு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னையா இது புதுக்கதையா இருக்கு? ஹரிஷ் நல்ல பையன்பா. அவனை இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டாங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளை. ரொம்ப நல்ல பொம்பளை நினைச்சேன். இது மாதிரி பண்ணுவான்னு நினைக்கலையே. ஆமா, நான் கூட ரொம்ப கேவலமா இருக்கு. மதிமயங்கிய சல்லாபம், விதி வழங்கிய மரணம்.